மதுபானத்தை வைத்து ஆட்சி நடத்தி வரும் திமுகவால் தமிழகம் போதை மாநிலமாக மாறி வருவதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் பகுதியைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகி போதை ஆசாமிகளால் தாக்கப்பட்டதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்த அதிமுகவினர் திட்டமிட்டிருந்தனர். ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வந்த ஜெயக்குமார் உள்ளிட்டோரை கைது செய்து திருமண மண்டபத்தில் வைத்திருந்த போலீசார் அவர்களை மாலையில் விடுவித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜெயக்குமார், தமிழகத்தில் போதை கலாச்சாரம் பெருகி வருவதாகவும் சாலையில் வாகனத்தை அடிப்பதும் சமூக விரோத செயலில் ஈடுபடுவதும் அன்றாட வாடிக்கையாகிவிட்டதாகவும் ஜெயக்குமார் குறிப்பிட்டார். அதிமுக பேரூராட்சி செயலாளர் தாக்கப்பட்டதை கண்டித்து திருக்கழுக்குன்றம் பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடத்தவிடாமல் தடுத்தது அராஜகம் எனவும் ஜனநாயகத்திற்கு எதிரானது எனவும் அவர் குறிப்பிட்டார். சட்ட ஒழுங்கு மோசம் எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஊடகங்களை பார்ப்பீங்கள்ல, தண்ணி அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே போகிற வண்டியை டிராஃபிக் இப்போ கண்ட்ரோல் பண்ண டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் வேலையை குடிமகன் கையில் எடுத்துக்கிட்டு அந்த வண்டியெல்லாம் அடிக்கிறது உதைக்கிறது. அதே போல் பல்வேறு வகையில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான அளவுக்கு ஒரு சட்ட விரோத செயல்களில் இந்த போதைகளால் ஏற்படும். அப்போ அடிப்படை காரணம் என்ன? போதை வசதிகள் ஒழிக்கிறது. அதனால் இன்றைக்கி தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி போதைய மாநிலமாக தமிழ்நாடு எல்லாத்துலேயும் முன்னேறல, போதையில் அதிகமாக முன்னேறிய மாநிலம் என்று சொன்னால் தமிழ்நாடு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு வரலாறு படைச்சிருக்கீங்க. விளைவு எங்களுடைய பேரூர் செயலாளர் கடுமையான முறையில் தாக்கப்பட்டு அந்த அடிப்படையில் மருத்துவமனை சிகிச்சை பெற பொதுச்செயலாளர் கண்டனம் அறிவிக்கப்பட்டார்.